வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். இப்போ RSI 14 மெக்டி வந்து 12.26.9 இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸை கம்பைன் செஞ்சு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பா பில்ட் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ண போறேன், இந்த RSI அண்ட் மெக்டி இதை வந்து பழைய RSI அண்ட் மெக்டியா தானே இருக்கு. அதாவது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரா ஃபார்மேட். இதை வந்து நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த RSI அண்ட் மெக்டி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, மெக்டின்னு இருக்கு, அடாப்டிவ் மெக்டி லக்ஸல் கோதி எடுத்துக்கிறேன். சரியா, அடாப்டிவ் மெக்டி லக்ஸல் கோதி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து QQE என்னோட ஃபேவரட் இண்டிகேட்டர். இது QQE வெயிட்டட் ஆசிலேட்டர். ஸோ இது வந்து என்னன்னா, இது RSI. இது வந்து பார்க்க ஏதோ ஒரு QQE அப்படி வெயிட்டட் ஆசிலேட்டர் என்னமோ நினைச்சுக்காதீங்க. இது வந்து RSI. இது வந்து மெக்டி தான். அதாவது மெக்டி வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். இதை பத்தி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த R2 பீரியட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் வந்து இந்த மெக்டியோட இந்த விஷுவலைசேஷனையே வந்து மாத்துது. நிறைய வந்து என்ட்ரிஸ் கிடைக்கும், பட் எல்லா என்ட்ரிஸும் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு RSI தான். இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், RSI லென்த் இருக்கு. பிளஸ் அதோட வந்து இந்த ஃபேக்டர்னு ஒரு விஷயம் எடுத்துட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் உள்ள எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் தான் இதை வந்து மாத்துது. பிளஸ் இது வந்து RSI வந்து RSIயவே வந்து ட்ரைலிங் ஸ்டாப்பா யூஸ் பண்ண வந்த ஒரு இண்டிகேட்டர் தான் இது. சரி, ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்ஸ்குள்ள அதிகமா போக வேண்டாம். இது வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் இருக்குல்ல, ட்ரெயிலிங் ஸ்டாப்பை வந்து நான் இப்போ காலம்ஸா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி காலம்ஸா போட்டுக்கிட்டேன். இந்த RSI இருக்குல்ல, RSI அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இதையும் வந்து காலம்ஸா போடலாம். இந்த இடத்துல காலம்ஸா போட்டீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மேல வந்து ப்ளூவா வரும், ரெட்டா மாறும்போது அது ப்ளூ வராது. ஏன்னா இது வந்து RSI மேல போய் உக்காந்துரும். சரி, ஓகே. இதை வந்து நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, இப்போ என்ன இருக்கு, எத்து தான் இருக்கு. இது வந்து எத்துல வந்து நல்லா ஒர்க் ஆகுது, பிட்காயின்ல நல்லா ஒர்க் ஆகுது, கோல்டுலயும் ஒர்க் ஆகுது. பட் அடிக்கடி வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து டுவர்ட்ஸ் டார்கெட் போகும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை வந்து மேல பேனல் எடுத்துட்டு போறேன். எக்ஸிஸ்டிங் பேனல் அபோவ். சரி, இப்போ திரும்ப வந்து போயிட்டு திரும்ப வந்து நியூ பேனா. ஓகே, சரி, வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து RSI தான். இங்க RSI 50 லைன் வந்து கிளியரா இருக்குமா? 50 நம்மளுக்கு வந்து 70-30 இதுல முக்கியம் கிடையாது. சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். சரி, இப்படியே இருக்கட்டும். RSI வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் RSI வந்து கிரீன்ல இருக்கணும். இந்த இடத்துல RSI வந்து கிரீன்ல இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், இந்த இடத்துல வந்து RSI கிரீன்ல இருக்கு ஃபார் லாங் செட்டப். அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மெக்டி இருக்குல்ல, இந்த மெக்டி வந்து ப்ரௌனா மாறிட்டு திரும்ப இந்த இடத்துல ப்ளூவா மாறணும். இந்த இடத்துல பாருங்க, இது ப்ரௌனா இருக்குது. வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலரு சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா. எல்லாமே வந்து நம்ம கிரீனா போட்டுக்கலாம். கிரீனு, இதுவும் வந்து ஒரே கலர்ல எடுத்துட்டு வந்துருவோம். எல்லாம் ஒரே கலர்ல எடுத்துட்டு வந்துடலாம். இதை வந்து ரெட்டா எடுத்துட்டு வந்துருவோம். கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் நமக்கு. இதையும் வந்து ரெட்டா எடுத்துட்டு வந்துடும். ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு மெக்டி சிக்னல் லைன் தேவை கிடையாது. ஸோ அதை வந்து எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஹிஸ்டோகிராம்ஸ் இல்ல காலம்ஸ் அப்படிதான் தெரியுது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லாங்குக்கு இது ஃபுல்லுமே வந்து கிரீனா இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இது ஃபுல்லுமே கிரீனா இருக்கு. இது கிரீனா இருக்கும் போது உடனே வந்து கிராஸ் ஓவர்ஸ் எடுத்துருவோம்னா எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டோகிராம் இருக்குல்ல, இந்த ஹிஸ்டோகிராம் வந்து கிரீன்ல இருந்து ரெட்ல போயிட்டு திரும்ப கிரீனுக்கு வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரீன்ல இருக்கு, அதுக்கப்புறம் ரெட்ல போகுது. ரெட்ல போகும்போதும் இது கிரீன்ல தான் இருக்கு. திரும்ப இது வந்து கிரீனா மாறுது. திரும்ப இது கிரீனா மாறும் போதும் இது கிரீனா தான் இருக்கணும். அதாவது இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே நடக்கக்கூடாது. இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் நடக்கணும். அதாவது பிரைஸ் மேல போகுது, திரும்ப கீழே வருது, திரும்ப மேல போகுது. மேல போகிற இடத்துல திரும்ப நம்ம வாங்குறோம். அந்த அந்த டைம் வந்து இது வந்து கிரீனாவே இருக்கணும். ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இது வந்து கிரீனா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் இப்போ, இந்த இடத்துல வந்து லாங் போறேன். லாங் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க ஸ்விங் லோ தான். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2 1:3 நம்ம யூஸ்வலா எய்ம் பண்றது. இந்த இடத்துல 1:4 போயிருக்கும். இதெல்லாம் நான் எடுத்த ட்ரேட்ஸ், அதனால நான் ஈஸியா சொல்றேன் 1:4. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:2 வைப்புமே. ஒரு 1:2 வந்து ஈஸியா வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திரும்ப வந்து ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நான் எடுத்த ட்ரேட்ஸ். ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. இது எல்லாமே நான் எடுத்த ட்ரேட்ஸ். நான் என்ன பண்றேன், மேபி இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இது கிளியர் பண்ணா எல்லா ட்ரேட்ஸும் போயிடும். நான் என்ன பண்றேன், எத்து யூஎஸ்டி வேற ஒரு புரோக்கர்ல போயிடுறேன். ஓகே, இப்போ இதுல பிட்ஸ் மேப்ல நான் யூஸ்வலா பிட்ஸ் மேப், இப்போ எதனா forex.com போயிடலாம். ஓகே, forex.com போயிட்டோம். பிட்ஸ் மேப் வச்சு இல்ல. இப்போ என்ன பாக்குறோம்னா, இது ஃபுல்லுமே வந்து
ரெட்டா இருக்கணும். நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ண போறோம்னா இது ஃபுல்லுமே ரெட்டா இருக்கணும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ரெட்டா இருக்கு. இது ரெட்டா இருக்கும்போது இது கிரீன்ல போயிட்டு திரும்ப ரெட்டா மாறணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கிரீன்ல போயிட்டு திரும்ப ரெட்டா மாறுது. இது மாறும் போதும் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெட்லயே தான் இருக்கணும். இது வந்து எந்த சேஞ்சஸும் தரக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது எந்த சேஞ்சஸும் தரல. இது வந்து ஃபுல்லுமே ரெட்டா தான் இருக்கு. ஓகே. சோ எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். இந்த கேண்டில்ல வந்து ஃபுல்லுமே ரெட்டா தான் இருக்கு. ரெட்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா போயிட்டு ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அங்க ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கரெக்ட்டா ஏஐ பாருங்க கரெக்ட்டா அந்த இடத்துல எடுத்து கொடுக்குது. நவ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:2 ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. 1:3னாலும் இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கும். அது 1:4 வரைக்குமே போயிருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:4 வரைக்குமே போயிருக்கு. இதெல்லாம் நான் எடுத்த ட்ரேட்ஸ். சரி ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம 1:2 அப்படின்றத எய்ம் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து 1:2 வந்து வந்துருச்சு. திரும்ப வந்து ஒரு என்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல்டுல போலாம். ஏன்னா வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாரும் க்ரூட் ஆயில்ல போலாம். இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லுமே ரெட்டா இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பியரிஷ் அப்படின்னு சொல்லுது. நம்ம உடனே என்ட்ரி போகுமானா உடனே என்ட்ரி போக மாட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? இது வந்து ரெட்டா கிரீனா மாறிட்டு திரும்ப ரெட்டா மாறணும். இந்த இடத்துல என்ன பண்ணுது? கிரீனா மாறிட்டு திரும்ப ரெட்டா மாறுது. சோ இந்த ஏரியால நம்ம இப்போ ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிருந்தா என்ன இருக்கும்? இமீடியட்டா போயிட்டு ஒண்ணுமே இல்ல. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை போய் உடனே போய் ஸ்டாப் லாஸை எடுத்துடுச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி, இதுவே ஒரு லிக்விடிட்டி, இதுக்கு மேல போயிட்டு இன்னொரு லிக்விடிட்டி, ஒரு ஒரு ட்ராப் வந்து இந்த இடத்துல நடக்குது. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரி கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க உடனே வந்து இன்னொரு என்ட்ரி. இந்த இடத்துல உடனே இன்னொரு என்ட்ரி. இந்த என்ட்ரில போயிட்டு இப்போ நம்ம இதுக்கு மேல ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2 1:3 நம்ம எய்ம் பண்றோம். இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கு? 1:2.95 கிட்ட வந்திருக்கு. 1:2 வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா அச்சீவ் ஆயிடும். பிளஸ் 1:2ல வின் ரேட் வந்து நிறையவே இருக்கும். பட் நான் வந்து யூஸ்வலா 1:3 1:4ன்னு பார்ப்பேன். ஸோ இன்னும் வந்து ஒரு லாங் என்ட்ரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஈஸியான லாங், ஈஸியா தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லுமே வந்து கிரீன்ல இருக்கு. கிரீன்ல இருக்கும்போது ரெட்ல இருந்து மாறிட்டு இது வந்து ரெட்டா மாறிட்டு திரும்ப கிரீனா மாறுது. எந்த கேண்டில்? இந்த கேண்டில்ல. ஸோ இமீடியட்டா என்ன பண்றோம்? இந்த கேண்டிலோட ஓப்பனிங்ல லாங் போறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. நோ எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:3. 1:2 பார்ப்போம். 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. அது 1:3 கூட வந்திருக்கும் போல. பட் நம்ம வந்து விட்டுடலாம். சரி ஓகே. இந்த இன்னொரு ஒரு விஷயம் இதுல பார்க்கும்போதே நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஒரு ஸ்வீப். கரெக்டா? இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பை சைடு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்குது. அந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகுறோம். ஸோ இது எப்போ நடந்திருக்கு? இது வந்து 25th மே நடந்திருக்கு. கரெக்டா? இதே பேட்டர்ன் நேத்து நடந்திருக்கு. இதே பேட்டர்ன் நேத்து நடந்துச்சு. அதையும் நான் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல நடந்துச்சு. தெரியுதா? இந்த இடத்துல இதே பேட்டர்ன் நேத்து என்ன நடந்துச்சோ அதே பேட்டர்ன் பாருங்க. ஈக்குவல் ஹை 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 ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி ஸ்வீப். அதுக்கு மேல போயிட்டு ஒரு லிக்விடிட்டி இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கு. இதுல வந்து இண்டிகேட்டர்லாம் நேற்று எதுவும் யூஸ் பண்ணல. இந்த நான் சொன்னேன் நினைக்கிறேன். இந்த நான் எடுத்த என்ட்ரி வந்து வாட்ஸ்அப்ல நேற்று போட்டிருந்தேன். அது வந்து இந்த என்ட்ரி தான். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அதுக்கும் மேல ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கோல்டு எத்து ஒரு நல்ல வாலட்டாலிட்டி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நேச்சர் இது. ஸோ இப்போ என்ன பண்றோம்? ஓகே ட்ரெண்ட் லைன் ஈஸியா போடுறோம். இந்த இடத்துல ட்ரெண்ட், இந்த இடத்துல பிரேக் கொடுக்குது. கரெக்டா? இமீடியட்டா பிரேக் கொடுத்தோன்னே ரீடெஸ்ட்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம இமீடியட்டா வந்து என்ட்ரி கொடுத்துடலாம். என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ். நவ் எய்மிங் ஃபார் 1:2 1:3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வெளியே வந்துட்டேன். எவ்வளவு வந்திருக்கு? 1.67. ஏன் இந்த இடத்துல வெளியே வந்தேன்னா எனக்கு வந்து இது ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி தெரிஞ்சது. பிளஸ் இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஹோல்டு பண்ணுதோ இந்த இடத்துல பாருங்க. இதுதான் நேத்து எடுத்த ட்ரேடு. அந்த பேட்டர்ன் வந்துச்சு, அதனால அப்படியே சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மார்க்கெட் மேல போயிருக்கு. இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிருக்கு. கேப்பை ஃபில் பண்ண அந்த இடத்துல வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் வந்தோடனே வெளியே வந்துட்டேன். பட் என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து 1:2 வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. இந்த இடத்துல வந்து 1:2 இங்கேயே அச்சீவ் பண்ணிடுச்சா 1:2? ஓகே. பட் நான் வந்து இந்த இடத்துல தான் வெளியே வந்தேன். நான் யூஸ்வலா 1:4 எய்ம் பண்ணுவேன். அது 1:4 கூட போயிருக்கு. பட் அவ்வளவு தூரம் இருக்க முடியல. இந்த இடத்துலயே வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் லெக் ஹோல்டு பண்ணுதுன்னு நினைச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன் இந்த ட்ரேட்ல. சரி ஓகே. இதை வந்து இப்போ விட்டுருவோம். பட் அந்த பேட்டர்ன் வந்ததுனால நான் சொன்னேன். இப்போ வந்து XAU USD போயிடலாம். XAU USDல ஸோ இதே மாதிரியான ஒரு என்ட்ரிஸ் நம்மளுக்கு கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே பிரைஸ் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து ஃபுல்லுமே வந்து ஒரு கிரீன்ல இருக்கு. எல்லாமே கிரீன்ல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா இதுவும் கிரீன்ல இருக்கு, ரெட்ல போயிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல பாருங்க ஒரே ஒரு ரெட் தான் வந்திருக்கு. கரெக்டா? அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ரெட் ஹிஸ்டோகிராம் வர மாதிரியாவது பார்த்துக்கோங்க. ஒரு ரெட் வந்துச்சுன்னா அதை வந்து கணக்குல எடுக்காதீங்க.
எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் கோல்டுல வந்து அது சரியா இல்ல. கோல்டு வந்து ஹை வாலட்டாலிட்டி உள்ள இன்ஸ்ட்ருமென்ட்னால ஒரு ரெட் வேண்டாம். இப்போ நிஃப்டிலலாம் வந்து இப்போ ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரெட் வந்தா கூட எடுக்கலாம். பட் கோல்டுலலாம் வந்து 2 இந்த காலம்ஸ் வரட்டும். 2 ரெட் காலம்ஸ். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா கிரீன்ல வருது. திரும்ப 2 ரெட் காலம்ஸ் மினிமம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து கிரீன்ல ஃபார்ம் ஆகுது. அந்த டைம்ல இது எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. ஸோ இமீடியட்டா என்ன பண்றோம்? இமீடியட்டா நம்ம வந்து எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். இந்த கேண்டிலா? இந்த கேண்டிலோட க்ளோஸ், அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங் எந்த இடம்? ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவா இருக்கும். ஸ்டாப் லாஸ் கரெக்டா தெரியுது. இதுதான் ஸ்டாப் லாஸ். இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஏரியா கீழே ஸ்விங்ல கீழே ஸ்டாப் லாஸ். எய்மிங் ஃபார் 1:2 1:3 ரன் பண்ண விடுவோம். ட்ரேட் அது எங்கேயோ போயிருக்கு. 1:2னா இந்த இடத்துல வந்து 1:2 ஈஸியா அடிச்சிருச்சு. சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கும்? ஸ்டாப் லாஸ் நடந்திருக்கும். ஃபுல்லும் ரெட்ல இருக்கு. ரெட்ல இருக்கும்போது இது ரெட்ல இருந்து கிரீன்ல போயிட்டு, அதாவது ஒரு மினிமம் வந்து 2 ஹிஸ்டோகிராம் இதுல பார்க்க போறோம். இதுல வந்து நிறையவே இருக்கு. அடுத்து இந்த கேண்டில். இந்த கேண்டில்ல நம்ம வந்து ஷார்ட் போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கேண்டில்ல ஷார்ட் போறோம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ எதுவுமே வந்து 100% கிடையாது. நான் அதை வந்து கிளியரா சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஹிஸ்டோகிராம் வந்திருக்கு. நம்ம எடுக்க மாட்டோம். திரும்ப வந்து நிறைய ஹிஸ்டோகிராம் இந்த இடத்துல வரணும். தெரியுதா? நிறைய வந்திருக்கு. அதாவது மினிமம் 2 இந்த இடத்துல நிறைய வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இந்த கேண்டில். இந்த கேண்டில்ல வந்து நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். அந்த டைம்ல வந்து இது எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே மெட்டை இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாங் போறோம். கரெக்டா ஏ வந்து இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்து கொடுக்குது. நவ் எய்மிங் ஃபார் 1:2 1:3 1:2 வைக்கலாம். 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. 1:3யும் அச்சீவ் ஆயிருக்கா? 1:3யும் அச்சீவ் ஆயிருக்கு. பட் நம்ம 1:2க்கு இதெல்லாம் பார்க்கலாம். கோல்ட்ல வந்து நான் இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோல்ட்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணல. இது இப்போ இதுல கூட பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எங்கேயோ நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதை. சரி, ஓகே. ஸோ இதை இப்போ எடுத்துருவோம். இந்த எடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லும் ரெட் இருக்கு. ரெட் இருக்கும்போது நிறைய வந்து ஒரு ஹிஸ்டோகிராம்ஸ், ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம்ஸ் இருக்கு. அதாவது 2க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கேண்டில்ல நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த ஏரியால நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ இமீடியட்டா இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போறோம். ஸ்டாப் லாஸ் எங்க? ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. இதுவே வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தான். கரெக்டா? இது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப். இது இதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து டபுள் டாப். எப்படி போடலாம்? அதோ இது வந்து ஒரு டபுள் டாப்பு. டபுள் டாப்போட நெக் இது. இதுதான் வந்து டபுள் டாப்போட நெக். கரெக்டா? அந்த டபுள் டாப்போட நெக் வந்து என்ன வரமாட்டேங்குதா? இது வந்து டபுள் டாப். இந்த டபுள் டாப்போட நெக்கை உடைக்குது. நெக்கை உடைச்சிட்டு அந்த இடத்துல போய் இது ரீடெஸ்ட் பண்ணுது. இந்த இடத்துல போயிட்டு இது ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஸ்விங் ஹை. இது வந்து ஸ்விங் ஹை கிடையாது. இதுதான் ஸ்விங் ஹை. இப்படியும் வந்து எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் போடுறது பல பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் ஏரியாஸ் வந்து எவ்வளோ நம்ம இன்னும் வந்து பெர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ? 1:2 1:3 போயிருக்கா? 1:3யும் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ 1:3 வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் 1:2லயே வந்து கோல்டுல வந்து பார்த்துட்டு இருக்கேன். 1:3க்கு நான் கோல்டுக்கு போகல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில பார்த்தீங்கன்னா லூசர்ஸ் இருக்கு. லூசர்ஸ் இல்லாம எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. லூசர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீன்ல இருக்கு. அப்போ அந்த டைம்ல ரெட்ல போயிட்டு திரும்ப கிரீன்ல வருது. எந்த கேண்டில்? இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ல நம்ம வந்து லாங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் அடிக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரெட் போயிட்டு இந்த இடத்துல கிரீன் வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் வருது. பட் ஒரே ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரேடை நம்ம எடுக்க மாட்டோம். ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் இருக்கு. ரெட் இருக்கும்போது கிரீன், அதாவது 2 ஹிஸ்டோகிராமுக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ல எங்கேயோ வந்து ஒரு என்ட்ரி இருக்கு. நாம வந்து இந்த இடத்துல என்ட்ரி போறோம். இதுக்கு மேல ஆக்சுவலா இங்க போடணும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு 10க்கு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 ட்ரேட் இந்த ஸ்ட்ராட்டஜில வின் பண்ண முடியுமா? இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்பீங்க எவ்வளவு வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு 4 ட்ரேட் வின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இதுல பார்க்கும்போதே தெரியும். சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதுல வந்து ஒரு 4 ட்ரேட் வந்து வின் பண்ண முடியுமானா கண்டிப்பா வந்து 4 ட்ரேட் வின் பண்ண முடியும். நீங்க 10க்கு 10 ட்ரேடும் எடுத்து வின் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடியாது. ஒரு 10க்கு 4 ட்ரேட் வின் பண்ணுங்க. 1:2 வைங்க. அதாவது 8 ஆர் வின் பண்ணிட்டீங்க. ஓகே, 8 ஆர் வின் பண்ணிட்டீங்க. எவ்வளவு ட்ரேட்ஸ் லூஸ் பண்ணிருக்கீங்க? 6 ட்ரேட்ஸ். 6 வந்து 6 ஆர். சோ இது ஆஃப்டர் 10 ட்ரேட்ஸ் நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்ல இருக்கீங்க? 2% அப். ஓகேவா? சோ இதே வந்து 100 ட்ரேட்ஸ் ஆச்சுன்னா 40 ட்ரேட்ஸ் இது வந்து 80 ஆரா மாறும். இது வந்து 60 ஆரா மாறும். 20%. அதாவது
ஒரு 3 மாசத்துல ஒரு 100 ட்ரேட் எடுக்க கண்டிப்பா 3 மாசம் எடுக்கும். ஒரு 3 மாசத்துல இல்ல 4 மாசத்துல 20% ரிட்டர்ன்ஸ். 20% ரிட்டர்ன்ஸ்ன்றது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். ஒரு பிசினஸே எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு மினிமம் வந்து ஒரு 6 மாசம். ஒரு 6 மாசத்துல ஒரு 20%, 25% ரிட்டர்ன்ஸ்ன்றது ஒரு பிசினஸ்ல நல்ல விஷயம். அதே ஒரு பேட்டர்ன் வந்து உங்களால இங்க எடுக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. பட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா, ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். நானே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதெல்லாம் காட்டிட்டு தான் இருக்கேன். எதையும் வந்து மறைச்சுலாம் ட்ரேட் பண்றது இல்ல. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு பெரிய வந்து ஒரு ஃப்ளோ வருது இந்த இடத்துல. ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது, திரும்ப பேலன்ஸ் நடக்குது, போயிட்டு லிக்விடிட்டி எடுக்குது, திரும்ப பிரைஸ் இந்த மாதிரியான ஏரியால கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் நெறைய அடிக்கும். வந்து உங்களால அவாய்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஒரு ஒரு லாங் டவுன் ட்ரெண்ட் காட்டுதுல, அதனால தொடர்ந்து பல என்ட்ரிஸ் எடுக்க மாட்டீங்க. ஒரு என்ட்ரிஸ் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு அது அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு நல்ல அறிகுறி இந்த ஸ்ட்ராட்டஜில. சைட்வேஸ் மார்க்கெட்லயும் தொடர்ந்து என்ட்ரிஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டலா கிரீன்ல இருக்கு. கிரீன்ல இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ரெட்ல இருக்கு. நெறைய வந்து ரெட் ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து கிரீன்ல மாறுது. ஸோ என்ன பண்றோம் இப்போ, இந்த இடத்துல வந்து லாங் போறோம். லாங் போயிட்டு இது கீழ ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப அடுத்து சார்ஜ் போயிடுச்சு. திரும்ப அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. கரெக்ட்டா? 2 ஹிஸ்டோகிராம் நம்ம மினிமம் 2 தேவைப்படுது. 2 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ஒரு கிரீன் வருது. எந்த கேண்டில்? இந்த கேண்டில். சரி ஓகே. இந்த கேண்டில்னா இப்போ அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லயே நம்ம லாங் போறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஆக்சுவலா இங்க தான் போட்டோம். வேற எங்கேயும் போட முடியாது. போட்டு அது அடிச்சுதான்னு தெரியல. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுவும். பார்க்கலாம். ஆமா ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கோம். இல்ல ஸ்டாப் லாஸும் அடிக்கல. இது ஸ்டாப் லாஸும் அடிக்கல. எய்மிங் ஃபார் 1:2 1:2வும் அடிக்கல. கிட்ட 1.9 மேபி மறுநாள் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல அடிக்கல. பட் மறுநாள் போயிட்டு அடிச்சிருக்கு. அது ஹோல்டு பண்ணியிருப்பீங்களா, பண்ண மாட்டீங்களா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லும் வந்து கிரீனா இருக்கும்போது நம்மளுக்கு மினிமம் 2 ஹிஸ்டோகிராம் ரெட்டா இருக்கணும். இந்த இடத்துல 2 ஹிஸ்டோகிராம் ரெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. நம்ம இம்மீடியட்டா அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல லாங் போறோம். ப்ரீவியஸ் ஸ்விங்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2 1:2 பார்த்தீங்கன்னா ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். 1:2 எய்ம் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கு நல்லாவே வின் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ரெட்டா இருக்கு. ரெட்டா இருக்கும்போது இது ஃபுல்லும் கிரீனா போயிடுச்சு. கிரீனா போயிட்டு இந்த ஏரியால திரும்ப ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் இங்க வரும்போது நம்ம திரும்ப ஷார்ட் போறோம். எந்த ஏரியால? இந்த ஏரியால ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேல ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து திரும்ப இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் 1:2 எவ்வளவு அச்சீவ் ஆகுதுன்னு. லாசஸ் வருதான்னு கேட்டீங்கன்னா லாசஸ் வருது. லாசஸ் வர்றதை அவாய்ட் பண்ண முடியல. லாசஸ் வந்துட்டே தான் இருக்கு. பிளஸ் இது வந்து எந்த செஷன்ல யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம் இல்ல. இதை வந்து 3 செஷன்லயும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஏஷியன்ல யூஸ் பண்ணலாம், லண்டன்ல யூஸ் பண்ணலாம், நியூயார்க்ல யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 செஷன்லயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பிளஸ் 3 செஷனுமே வந்து ஒரு மனுஷனால கண்டிப்பா ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆட்டோமேட் பண்ண சொல்லுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 6 மாசம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படிதான் ஆட்டோமேட் பண்ணிட்டு 1:2 ஃபிக்ஸட் ரேஷியோ தான். நடுவில் வந்து எந்த ஸ்ட்ரக்சரல்லையும் வெளியே வராதிங்க கோல்டுல. ஏன்னா கோல்டு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வந்து ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு போகுது. இந்த இடத்துலயும் வருது, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு திரும்ப எடுக்குது. ஸோ கோல்ட்ல இது வந்து ஒரு நேச்சரா இருக்கு இப்போதைக்கு. மேபி அது எதனால அப்படின்னு சொல்லி தெரியல. நார்த் ஈஸ்ட்ல வந்து சாரி மிடில் ஈஸ்ட்ல வந்து சில பதற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு வொலட்டாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் கோல்ட்ல வந்து இது ஒரு புது நேச்சரா இருக்கு. நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கோல்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. அதனால கோல்டுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணும்போது தான் இது கிடைச்சது. ஸோ இதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:2 நடுவுல வந்து எங்கேயுமே டிஎஸ்எல் போட்டு வெளியே வர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதர் 1:2 ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இல்ல இது வந்து டோட்டலா வந்து கலரே சேஞ்ச் ஆகுது. இந்த மேல இருக்குல்ல, கீழே இருக்கிறத விட்டுருங்க. மேல இருக்கிறது வந்து டோட்டலா கிரீன் இருக்கிறது ஒரு ரெட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா வேணா வெளியே வர்றத பார்க்கலாமே தவிர்த்து அவசரப்பட்டு 1:2 அடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வர வேண்டாம். பிளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா செஷன்ஸ்லயும் ஒர்க் ஆகுது. இது பாத்தீங்கன்னா ஒரு நியூயார்க் செஷனு, இது பாத்தீங்கன்னா ஒரு ஏஷியன் செஷனு, இந்த இடத்துல 10:30 ஒரு ஏஷியனு, இது வந்து ஒரு நியூயார்க்கு, யூகேலயும் நல்லா ஒர்க் ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் நியூயார்க் தான். யூகே செஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூகே செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இது வந்து எந்த செஷனு? இது வந்து நல்ல ஒரு யூகே செஷன்ல. ஸோ இப்படி நல்ல யூகே செஷன்லயும் ஒர்க் ஆகுது இது. இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ஒரு யூஎஸ் செஷனு. ஸோ எல்லா செஷன்லயும் ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இது வந்து என்ன பண்ணுவேன்னா ஆட்டோமேட் பண்ணிட்டு விட்டுருங்க. நானும் ஆட்டோமேட் பண்ண பார்க்குறேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. நல்ல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. கோல்டுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி. 1:2 1:2.5 1:3 உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1:3 கூட அச்சீவ் ஆயிருக்கு. இந்த ஏரியாவில் 1:3 அச்சீவ் ஆயிருக்கா, இந்த ஏரியாலையும் 1:3 அச்சீவ் ஆயிருக்கு. அதையும் பார்த்துடலாமா? இந்த ஏரியாவில் 1:2 கூட அச்சீவ் ஆகலை, 1:3
1:3னா இவ்வளவு தூரம் போயிருக்கா, 1:2.72, இல்ல இந்த இடத்துல வந்து 1:2.72 வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியால எவ்வளோ 1:2 பிளஸ் இந்த ஏரியாலயும் வந்து 1:3 அச்சீவ் ஆயிருக்கு. பிளஸ் இந்த ஏரியாலயும் வந்து 1:3 அச்சீவ் ஆயிருக்கு. இது ஸ்டாப் லாஸ். இந்த ஏரியால இதுலயும் வந்து 1:3 அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இப்போ போயிட்டு இருக்க ட்ரேடா இது. இந்த ட்ரேட்லயும் 1:3 அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ 1:3யும் இந்த ஸ்ட்ராட்டஜில நல்லாவே வருது. 1:3லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே தைரியமா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஆனா அது எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல, எந்த செஷன்ல எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், ட்ரையல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.